சாமானியர் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழகத்தில் எப்படி இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இந்து விரோத செயல்களில் ஈடுபட்டு இருக்கோ, இந்து விரோத அரசாங்கமாக செயல்பட்டு இந்து கடவுள் நம்பிக்கை வழிபாட்டு உரிமைகள் எல்லாம் பறைச்சிக்கிட்டு அதை இழிவுபடுத்திட்டு இந்த மாதிரி கொச்சைப்படுத்துகிற வேலையெல்லாம் செய்துட்டு இருக்காங்களோ, இதே மாதிரி தான் இவங்களுடைய கூட்டணி பரிவாரமான கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய ஒரே மாதிரி கேரளா மட்டும்தான். இனிமேல் அதுவும் முடிஞ்சு போயிடும். அது பிறகு இந்தியா முழுக்க கம்யூனிசம் துடைத்து எரியப்படுங்கிறது தான் இன்றைய சூழ்நிலை. அதில் அந்த பினராயி விஜயன் அரசாங்கமாக இதே தான் செய்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த சபரிமலை இருக்குது பார்த்தீங்களா, கேரளாவினுடைய முக்கியமான ஒரு புனித தலம், முக்கியமான தலம், பல தலங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு தலம் சபரிமலை. அப்போ சபரிமலைக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து மட்டும் இல்லை, பல்வேறு நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருஷா வருஷம் வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்தர்களை வரவிடாமல் தடுக்கணும், அந்த கோயிலுக்கு வரக்கூடியவங்களெல்லாம் கெடுக்கணும், அந்த கோயிலை சுற்றி சர்ச்சை கட்டணும். இந்த வேலையை இந்த திருட்டு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கச்சிதமாக செய்துட்டு இருக்காங்க. முதல்ல அடிப்படையில் இந்த பினராயி விஜயன் கிறிஸ்தவன். அந்த ஆள் கல்யாணம் பண்ணி மகளை 2வது முறையாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது யார் அப்படின்னா அவன் முஸ்லீம் மதவெறி கும்பல், அது ஜிகாத்தி. அந்த ஆள் அது இப்போ அமைச்சராக இருக்குது. விளங்குமா? இதுதான் அடிப்படை. இதில் இருந்து இன்னும் முன்னாடி உள்ளே போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 2018 அதாவது தரங்கெட்ட பெண்கள் எல்லாம் சபரிமலைக்கு ஏற்றினார் இந்த பினராயி விஜயன். 2018 சுப்ரீம் கோர்ட்டு பெண்களும் சபரிமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியது. சுப்ரீம் கோர்ட்டு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கியது. அந்த நீதிபதி குழுவில் உள்ள ஒருத்தர் தான் இப்போ தலைமை நீதிபதியாக, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு சந்திரசூட் அவர்கள், நீதியரசர். இது ஒரு சின்ன நினைவூட்டல். இந்த வழக்குல வழக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இது இந்துக்களுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. 10 வயதுக்கு மேற்பட்ட 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் சபரிமலைக்கு போறதை காலங்காலமாக தவிர்த்துட்டு வராங்க. இதை இவங்க வேணுக்குன்னு இதுக்கு ஒருத்தர் கேஸ் போடுறான். கேஸ் போட்ட அமைப்பு எது? முஸ்லிம் மதவாத அமைப்பு அது. ஆனால் அவங்க சட்ட அமைப்புன்னு பேர் வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டு அவன் பின்புலமாக இருந்தது அந்த ஜிகாத்தி அமைப்பு. அந்த அமைப்பு கேரளாவை சேர்ந்த அமைப்பு இதுக்கு ஒரு கேஸ் போட்டு அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிது. அதுக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க. நீ முஸ்லீம் மதம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை வழிபாட்டு சம்பந்தப்பட்டவன், நீ எதுக்கே நீ சபரிமலை விஷயத்தில் வாரான்னு சொல்லிட்டு எந்த நீதிபதியும் கேட்கல. ஏன் நான் இதை சுட்டி காணிக்கிறேன்னா, பல்வேறு இடங்கள்ல இந்துக்கள் வேற ஏதாவது ஒருத்தர் இந்துக்காரர் வேற ஏதாவது மதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது அதுல உங்களுக்கு அதில் என்ன பாதிப்பு வந்துச்சுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை வச்சு தான் நான் இதை சொன்னேன். சரி, இப்படி போய் கடைசியாக சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை நான் கட்டாயம் நிறைவேற்றிய ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த தரங்கட்ட பெண்கள் எல்லாம் பிடிச்சி, விபச்சாரிகள் எல்லாம் பிடிச்சி சபரிமலைக்கு அனுப்பி விட்டாங்க. அவ அதுல நிறைய பேர், அதாவது புனிதத்தன்மைன்னு இருக்கு உங்களுக்கு, வழிபாட்டுல இல்லை உரிமை இல்லை, வழிபாட்டுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா பேசாம போயிட்டே இருக்கலாம். அதை கெடுத்து சீர்குலைச்சி சபரிமலைக்கு போகக்கூடியவங்களுடைய பக்தர்களுடைய இதயங்கள்லாம் ஈட்டி கொண்டு குத்துற மாதிரி இந்த பினராயி விஜயன் பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்தாரு. அந்த நேரத்துல தான் தமிழ்நாட்டில இருந்தெல்லாம் போனாங்க. இந்த தீகா கும்பல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இத மாதிரி ஒரு கேடுகட்ட கும்பல் உலகத்திலே கிடையாது. பாருங்க, அதுக்கெல்லாம் அழிவு காலம் நெருங்கிட்டு இருக்கு. அதுல இங்க இருந்து போனையில முக்கியமான அதுல பிரபலமான ஒரு மூதேவி தான் சுந்தரவல்லி. இந்த மூதேவி அங்க அது சபரிமலைக்கு போனதில்லை. அது வரைக்கும் அடையாளம் தெரியாம இருந்துச்சு. அங்க இதுல ஏத்தி விட்டு அதுல பிரபலப்படுத்திட்டு வந்தாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் உத்தரவை உடனடியாக அமுல்படுத்தக்கூடிய இதுல மிக வேகமாக செயல்பட்டார். இது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது இல்லை, இது மதம் சம்பந்தப்பட்டது, மத நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. இந்துக்களுடைய மத நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அதை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படி இப்படி எதுவுமே கேட்கல. இல்ல இந்த தீர்ப்பை கொஞ்சம் நான் உடனடியாக அமல்படுத்தணும்னு சொல்லாதுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல மனு போடல பினராயி விஜயன். ஆனால் வேறொரு வழக்குல போட்டார். அது என்னங்கிறத அதே காலகட்டத்தில் வந்த ஒரு தீர்ப்பு தான் அதுவும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தான். அதை பத்தி ஒரு சின்ன தகவலை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும். 1653ஆம் ஆண்டு 1653 அப்பவே கேரளாவில் கிறிஸ்தவங்க எல்லாம் இருந்தாங்க. அதுல அங்க இருந்தவங்க அதாவது புனித தாமஸ் அவரை பின்பற்றின அந்த பிரிவு, இவங்க எல்லாம் ரோமன் கத்தோலிக்க சேர்ந்தவங்க, மலபார் பகுதியை சேர்ந்தவங்க. அதுல இருந்து பிரிஞ்சு வெளியே அதாவது போப்பு கண்ட்ரோல்ல இருந்து பிரிஞ்சு தனியா அவங்க ஒரு பிரிவா ஏற்படுத்தினாங்க. அவங்க மலங்கரா ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைன்னு ஒன்றை உருவாக்கி இதை பின்பற்றிட்டு வந்தாங்க.
இது ஒரு சின்ன தகவல். இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க முக்கியமா பார்க்கலாம். இவங்க வந்து மலங்கர ஆர்த்தடாக்ஸ்ன்னு நீங்க வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, இந்த தனி திருச்சபை. இது வந்து அந்த இதுல கலந்து வரமாட்டாங்க. இதுல ஆர்சி தான் பின்பற்றுறது, வழிபாட்டு முறை ஆர்சி. ஆனா அவங்க எல்லாம் வந்து அந்த அதனுடைய பிசப் எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல அங்கி அணிஞ்சிருப்பாங்க. இந்த கேரளால நிறைய கருப்பு கலர்ல அங்கி அணிஞ்சிருக்கவங்க, இந்த கருப்பு கலர்ல தொப்பி வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாம் இந்த மலபார் ஆர்த்தடாக்ஸ் பிரிவை சேர்ந்தவங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல ஒரு சின்ன பிரச்சனை வருது. எப்படின்னா 910 வரும்போது அந்த மலபார் கிறிஸ்தவர்களுக்கு இடையில ஒரு பிளவு ஏற்பட்டு ஜகோபைட் சிரியன் சர்ச் அப்படின்னு ஒரு சாரார் பிரிஞ்சு போயிடுறாங்க. இன்னொரு சாரார் வந்து அதே மலங்கரா ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுன்னு சொல்லி ரெண்டா பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த ரெண்டு பிரிவுகளுக்கு இடையில வந்து ரெண்டுமே ஆர்சி கிறிஸ்தவங்க தான். ஆனா ரெண்டுமே போப்பை ஏத்துக்கிட்டவங்க இல்ல. இன்னொரு பிரிவு இருக்கு, ஆர்சி கிறிஸ்தவங்கள்ல இன்னொரு பிரிவு இருக்கு. அந்த இது அதாவது அந்தியோ பைட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த அந்தியோ பைட்லயே இவங்க சார்ந்தவங்க இல்ல, இவங்க தனியா ஒரு இதா இவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில 1934 இந்த ரெண்டு பிரிவு நம்ம ரெண்டா பிரிஞ்சிருக்க வேண்டாம், நாம நமக்குள்ளே சண்டை போட வேண்டாம், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இருப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து அதுக்கு வந்து தீர்மானம் எல்லாம் போட்டு நாம ரெண்டு பேரும் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்து அதுபடி செயல்படும் சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த ஒன்னா சேர்ந்தவங்க 1974 நம்ம நாடு சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. இப்ப சுதந்திரம் எல்லாம் அடைஞ்ச பிறகு 1974 மறுபடியும் இவங்களுக்குள்ள பழையபடி சண்டை வந்து 1996 சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, 1934 ஒப்பந்தத்தின் படி நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மலங்கரா ஆர்த்தடாக்ஸ்ங்கிற பிரிவுல நீங்க சேர்ந்து இயங்கணும். நீங்க ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தின்படி 34 போட்ட ஒப்பந்தத்தின்படி பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இணைந்து செயல்படுங்கன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிட்டு, இப்போ வந்து அவங்க இணைந்து செயல்படணும் தானே. ஆனா அவங்க இணைந்து செயல்படல. உடனே பழையபடி வந்து அதுல ஒரு பிரிவினர் வந்து இதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2022 பழையபடி சுப்ரீம் கோர்ட்ல போய் அவங்க நிக்கிறாங்க. 2017 இதுல இறுதி தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, 34 என்ன தீர்ப்போ அதுதான் தீர்ப்பு. அதை உறுதி செய்தாங்க. செய்து 34 ஒப்பந்தத்தின் படி நீங்க ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பு சொன்னாங்க பாத்தீங்களா, 96 சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அந்த தீர்ப்பை உறுதி செய்தாங்க. அதாவது 1934 உங்களுடைய தீர்மானத்தின்படி நீங்க சேர்ந்து இயங்குங்கன்னு சொல்லி இப்ப பண்ணிட்டாங்க. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த மலங்கரா ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமைப்பு, அந்த பிரிவு, அது 1100 சர்ச்சு, அப்புறம் ஏராளமான நிலங்கள் இருக்கு. இதுதான் பிரச்சனை. இதை யாரு நிர்வாகம் பண்றதுங்கிறதுலதான் பிரச்சனை ஒழிய வேற எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 2017 பினராயி விஜயன் தான் முதலமைச்சர். அதை தொடர்ந்து தான் இந்த காலகட்டம் தான் எது சபரிமலைக்கு தீர்ப்புக்கு சொன்ன அதே காலகட்டம் தான். சபரிமலைக்கு 2018 சொன்னாங்க, இது வந்து 2017, ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் வந்து தீர்ப்பு. இன்னும் சொல்ல போனா முன்னாடி வந்து தீர்ப்பு. அது அந்த தீர்ப்பை இந்த பினராயி விஜயன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தானே, நான் உடனே நிறைவேற்ற ஆகணும், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நான் ஏத்துக்கிட்டு நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணல. உடனே என்ன பண்ணார்னா, சுப்ரீம் கோர்ட்டை நாடினார். அங்க போய் என்ன கேட்டார் அப்படின்னா, எனக்கு கால நிர்ணயிக்க கூடாது, உடனே இதை அமல்படுத்துக. இந்த கிறிஸ்தவ மத இதுல வந்து ரெண்டு மலங்கர ஆர்த்தடாக்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்களா, ரெண்டா பிரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தீர்ப்பை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த தீர்ப்பை உடனே நடைமுறைப்படுத்த கூடாது, அதுக்கு கால நிர்ணயம் கூடாது, நிர்ணயிக்காதுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் பண்ணார். ஆனா இவங்க மலங்கர ஆர்த்தடாக்ஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் நேரே ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி இல்ல எங்களுக்கு உடனடியே இதை வந்து செயல்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு நேரே அங்க போயிட்டாங்க. போன உடனே இப்ப வந்து அங்க இவர் வந்து இந்த கேரளா ஹைகோர்ட் வந்து பினராயி விஜயன் கவர்மெண்ட கண்டனம் தெரிவிச்சு உடனடியா நீ அதை நிறைவேற்றுன்னு சொல்லிச்சு. ஆனாலும் நிறைவேற்றல. இது வந்து அதுல என்ன சொன்னார்னா, அது மதம் சம்பந்தப்பட்டது, அது வந்து அவங்களுடைய வழிபாடு சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய மனதை புண்படுத்துற விதமாக இது இருக்கும். கிறிஸ்தவங்களை இது புண்படுத்துமா? எந்த அடிப்படையில் இது புண்படுத்தும்? இது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, மதம் சம்பந்தப்பட்டதே கிடையாது. ஒரு சர்ச்சே யார் இந்த நிலப்புலங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, அதான் 1100 சர்ச்சு இருக்கு, ஏராளமான ஏக்கர் சொத்து இருக்கு. இதை யாரு நிர்வாகம் பண்றது? அதை நான் பண்றதா, நீ பண்றதா, நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறதா பிரச்சனை. நீங்க ஒன்னா சேர்ந்து இருந்து ஏற்கனவே இருந்த அமைப்பு படி நீங்க 1934 நீங்க போட்ட தீர்மானத்தின்படி செயல்படுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு அதை மறுபடியும் உறுதி பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ இதை வந்து நிறைவேற்றவே இல்லை யாரு? பினராயி விஜயன். ஆனால் இந்த இதுல எது
சபரிமலை விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை இது மதம் சம்பந்தப்பட்டது, இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தக்கூடிய தீர்ப்பு. அப்ப இதை காரணமா வச்சு அவர் அப்பீல் போகலாம். அப்பீல் இல்ல, ஒரு மனுவை தாக்கல் பண்ணலாம். இதை இது மாதிரி மத சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு, இன்னொன்னு இந்துக்களுடைய மனதை புண்படுத்துற விஷயமா இருக்கு, அதனால இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த இயலாது அப்படி சொல்லி ஒரு போகல. இந்த ஈர வெங்காயம் போகல. ஏன்னா எப்படியாவது சீரழிக்கணும், சபரிமலையினுடைய அந்த வழிபாட்டு முறைகளை சீரழிச்சு இவ்வளவுத்துக்கும் அது ஒரு பெரிய வருமானத்தை உங்களுக்கு ஈட்டி தந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வருமானத்தை புடுங்குற வேலையை கரெக்டா செய்தாலும் அதை கெடுக்கணுங்கிற அந்த நம்பிக்கையை கெடுக்கணும், அந்த நம்பிக்கையை சீரழிக்கணுங்கிறதுல இந்த பினராயி விஜயன் அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே வந்துச்சு. அதே மாதிரிதான் இப்போ இவங்க இப்ப சமீபத்திய நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த கூறுகட்டவனெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது அந்த வாவர் அப்படிங்கிற இத ஐயப்பனுக்கும் வாவருக்கும் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சதே இந்த திருட்டு கும்பல் தான். இவரெல்லாம் சேர்ந்து தான் அதை கட்டமைச்சு. இன்னொன்னு சபரிமலைக்கு இந்த நேரத்தில் ஒன்று சொல்றேன், சபரிமலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் மசூதிக்கு சமாதிக்கு போவாதுங்க. அது இருக்குது அங்க ஒரு தர்கா, வாபர்னு வச்சிருக்கிறது ஒரு தர்கா, அந்த ஒரு அடக்கம் செய்து வச்சிருக்க ஒரு தர்கா. அது தர்கான்னா அடக்கம் செய்த இடம்னு அர்த்தம். ஒரு செத்து போன ஒருத்தரை புதைச்சி வச்சிருக்கக்கூடிய கல்லறை குழின்னு அர்த்தம். அந்த கல்லறை குழியில நீங்க அந்த கருமாந்திரத்தை போய் உள்ள நுழைஞ்சிட்டு நீங்க சபரிமலை போனீங்கன்னா உங்க புனிதம் என்ன ஆகும் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கல்லறை குழியில அங்க அவன் கொடுக்கறத நீங்க வாங்குனீங்கன்னா விளங்குமா பக்தி என்ன ஆகும்? சபரிமலைக்கு போகக்கூடிய புனித யாத்திரை 41 நாள் விரதம் இருந்து போறீங்க. இங்க இருந்து போகும்போது அந்த வாவர் தோழன்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிஸ்டுகளும் இந்த இத்து போற நாசமா போனவங்க எல்லாம் சேர்ந்து கட்டமைச்சு வச்சிருக்கான். ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கிறிஸ்தவ முஸ்லிம் மதம் தோன்றி எவ்வளவு நாள் ஆச்சு, எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 1400 1500 1500க்கு உட்பட்ட மதம் தான் முஸ்லிம் மதம். கிறிஸ்தவ மதம் 2000 வருஷத்துக்கு உட்பட்ட மதம். ஆனா ஐயப்பன் வாழ்ந்த காலம் இது 5000 வருஷத்துக்கு மேற்பட்ட காலம். 5000 வருஷம் கூட கிடையாது, அதுக்கு மேல அது 10,000 15,000 ஆண்டுகளுக்கோ முற்பட்ட காலம் தான் சுவாமி ஐயப்பன் வாழ்ந்த காலம். அதுதான் வரலாறு, அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது அந்த ஐயப்பன் இந்த வாவருக்கு எப்படிங்க தோழன் ஆனாரு சொல்லுங்க? இல்ல அந்த ஐயப்பனுக்கு இந்த வாவர் எப்படி தோழன் ஆனாரு கேளுங்க, யோசிங்க. இப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சு இந்துக்களுடைய வருமானத்திலேயே அந்த வருமானம் இந்த பக்தர்கள் சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்களுடைய காசுக்காக வேண்டி அந்த வாவருங்கிற இதை உருவாக்கி அங்க வச்சுக்கிட்டு இருக்கானோ அவனு வச்சுட்டு இந்த பணத்தை எடுத்து அங்கங்க குண்டு வைக்கிற வேலையில இருந்து எல்லா இந்து மத அழிப்பு வேலைகளையும் செய்துட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அங்க நிறைய பக்தர்கள் போறாங்க தானே, சபரிமலைக்கு போகக்கூடிய எல்லாரும் அங்கதான் போயிட்டு போறாங்கன்னு நீங்க பெருமையா வேற சொல்லிட்டு இருக்கீங்களா இந்த கேடு கெட்ட கம்யூனிஸ்ட் அரசாங்கம்? அதை ஏன் நீங்க தேவஸ்தானத்துக்கு கையில கொண்டு வரல? இல்ல சபரிமலையே தேவஸ்தான கட்டுப்பாட்டுல கொண்டு அது அரசு அதோட வருமானம் அதோடைய எல்லா இதையும் நீங்க கொண்டு வரீங்க. அதே மாதிரி இந்த வாவருங்கிற அந்த மசூதிக்கு வரக்கூடிய அந்த சமாதிக்கு அங்க உண்டியல்ல போட காசு நீங்க தானே எடுத்துட்டு போனோம். அங்க ஒரு பெரிய கும்பல எண்ணி 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 சொத்து குவிச்சுட்டே இருக்கானே. ஆனா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம். ஒண்ணு, நம்ம ஐயப்பா பக்தர்கள் சமாதிக்கு போனது உரிய தப்பு, போகக்கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம், அதுக்கு உள்ளால ஒரு கல்வெட்டு நட்டு வச்சிருக்காங்க உள்ளால. அதுல அதாவது அந்த இடத்துல எனக்கு நீங்க குரான்ல உள்ள 1000 வசனங்கள் ஏராளமான வசனங்கள் இருக்கு, ஏதாவது ஒரு வசனத்தை நீங்க எழுதி எடுத்துட்டு போலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அங்க எழுதி வச்சிருக்க வசனம் என்னது அப்படின்னா, அல்லாவை தவிர வேற எவனு கடவுளே கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்க. அப்ப ஐயப்பன் யாரு? அல்லாவை தவிர வேற யாருமே கடவுள் கிடையாது, அதை நம்புறவன் முட்டாள். இந்த மாதிரி தான், அதாவது அல்லாதான் கடவுள், அதுக்கு நிகர் கிடையாது, இணை கிடையாது. அப்ப சபரிமலையில இருக்கக்கூடிய ஐயப்பனும் கடவுள் கிடையாது, அப்படித்தானே? அது அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அப்ப எதுக்கு எழுதி வச்சிருக்கான்? அப்ப அவன் அந்த ஆட்கள் அந்த மதவெறி கும்பல் தெளிவா இருக்கான், அதை இந்து மதத்தை ஒழிக்கணும்ல தெளிவா இருக்கான். ஆனா இந்துக்களுடைய காசு வேணுங்கிறதுல குறியா இருக்கான், இருந்து அதை செய்துட்டு இருக்கான். இதை உணர வேண்டியது நம்ம சபரிமலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் உணரும். நீங்க ஐயப்பனுக்கு தான் மாலை போட்டுறீங்க, 41 நாள் விரதம் இருக்கிறீங்க. ஆனா அங்க போகக்கூடிய வழியில இந்த கர்மாந்திரம் பிடிச்ச அந்த சமாதியில போய் நின்றுகிட்டு போறது உங்களுக்கு இழுக்கு. அது உங்களுடைய பக்தியை கெடுக்கிற விஷயம். அது உங்களுக்கு அவ்வளவு நாள் விரதம் இருந்ததுக்கு அர்த்தமற்றதாயிரும். இதை நீங்க கட்டாயம் நீங்க யோசிக்கணும். ஒவ்வொரு எதை எங்க குருசாமி சொன்னாரு, அதுக்கு முன்னாடி உள்ளவர் சொன்னாரு, பின்னாடி நீங்க யோசிங்க. நீங்க ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு சபரிமலைக்கு மாலை போட்ட பிறகு விரதம் இருக்கக்கூடிய காலத்துல ஏதாவது ஒரு சமாதிக்கு நீங்க போவீங்களா? ஒரு செத்த வீட்டுக்கு போவீங்களா? போக மாட்டீங்க தானே. அதுல இருந்து ஒதுங்கி தானே இருக்கீங்க. இங்க மட்டும் எதுக்கு நீங்க போறீங்க? அதை நீங்க கட்டாயம் யோசிங்க. இதை கட்டமைச்சதே இந்த கும்பல் தான். அதே மாதிரி நீங்க அங்க போகக்கூடிய இதுல
பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்தர்களுக்கு எந்த வசதி வாய்ப்பையும் ஏற்படுத்தவே இல்லை. அதாவது திருப்பதி மாடல்ங்கிற பேர்ல அங்கங்கே அடைச்சு வச்சு 2 பிஸ்கட்டை கொடுத்து 2 மணி நேரம் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிங்கன்னா என்னங்க இது? குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகள் 10 வயசுக்கு உட்பட்ட ஆண் குழந்தை, பெண் குழந்தை, எல்லா குழந்தைகளும் தான் அங்க சபரிமலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன? எவ்வளவு நேரம் அவங்களால இருக்க முடியும்? அப்ப இதை ஒழுங்குபடுத்தக்கூடிய அளவுக்கு கூட இந்த கேரளாவில் உள்ள இந்த பினராயி விஜயன் இந்த கம்யூனிஸ்ட் நாதாரி அரசாங்கத்துக்கு வந்து திராணி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். வேணுக்குன்னு பண்ணல, ஏற்பாடு பண்ணி நல்லா அங்க போகும்போது அது ஒரு பக்தி மயமா அங்க போயிட்டு வந்தாங்கன்னா அந்த பக்தர்கள் மறுபடி போகணும்னு நினைப்பாங்க. நீங்க அங்க இடைஞ்சலை கொடுத்து அங்க போறவன் எல்லாம் போக விடாம ஆக்கி எல்லாம் பண்ண ஒரு கம்யூனிஸ்ட்காரன், ஒரு கம்யூனிஸ்ட் நாதாரி அங்க என்ன பண்ணிருக்க, டீ கடை வச்சிருக்கான், முஸ்லீம், ஆனா கம்யூனிஸ்ட்காரன் நிர்வாகி. இவன் சாக்கடை தண்ணியில டீ போட்டு கொடுத்துருக்கான். அந்த ஐயப்ப பக்தர்கள் போகக்கூடிய வழி நடந்த கூத்து இதெல்லாம் செய்தியா வெளியே வந்தது. எப்படிப்பட்ட கேடு கெட்டவனோளா இருப்பாங்கிறத நீங்க பாருங்க. எந்த வகையிலும் பக்தர்கள் அங்க வரக்கூடாதுங்கிறதுல இந்த பினராயி விஜயன் கவர்மெண்ட் வந்து திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கு. இதெல்லாம் அழிவு காலம் நெருங்கி போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பக்தர்கள் நாம வந்து திருந்தணும், இந்துக்கள் திருந்தணும். முக்கியமா இந்த வாவர், நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், ஐயப்பருக்கு தோழர் தானே வாவர், அப்படித்தானே சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து இருந்து உண்டியலை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்கானோ, அந்த வாவருடைய சமாதியில அப்படித்தானே உட்கார்ந்து இருந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை முஸ்லீம்ங்க சபரிமலைக்கு போறான் மாலை போட்டுட்டு? சொல்லுங்க, ஒரே ஒரு முஸ்லீமை சொல்லுங்க சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு, கேரளால இருந்தோ தமிழ்நாட்டில இருந்தோ எங்க இருந்தோ ஒரு முஸ்லீம் வந்து மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு போனா. ஏன்னா எங்க ஐயப்பருடைய எங்க வாவருடைய தோழன், இல்லைன்னா ஐயப்பருடைய தோழன் வந்து எங்க வாவரு, அவரை நாங்க மதிக்கிறோம், அதனால நாங்க வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு நாங்க வாரோம். ஏதாவது ஒரு முஸ்லீமை சொல்லுங்க, போக மாட்டாங்க. அதாவது இந்துக்கள்னா எப்பவுமே ஒரு பரந்த மனப்பான்மை, ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு இழிச்சவாயன் அப்படிங்கிற மாதிரி, அந்த சகிப்புத்தன்மைக்கும் பரந்தமான்மைக்கும் இழிச்சவாயங்கிற மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான இதை சொல்றேன், சீரடி சாய்பாபா இருக்காரு, அவர் யாரு? முஸ்லீம், பிறப்பால் முஸ்லீம், இறப்பால கூட முஸ்லீம் தான். அப்படித்தானே? அப்படித்தான் நான் படிச்சிருக்கேன், அப்படித்தான் நான் வந்து பார்த்திருக்கேன். அந்த இறந்த போது அவரை கொண்டு போனது கூட முஸ்லீம் முறைப்படி தான் கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க. ஆனா கும்பிடுறதில்ல யார், அவரை வழிபடுறதில்ல யாரு? பாபா கோயில் சொல்லிட்டு உலகம் முழுக்க கெட்டிட்டு போறதுல இந்துக்கள் தான் வந்து சாய்பாபாவுக்கு வந்து கோயில் வச்சு, சீரடி சாய்பாபா வச்சு எல்லா இடமும் நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம். கரெக்டா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான ஆளாக தான் நம்ம அவரை மதிக்கிறோம். அந்த புனிதத்தின் அடிப்படையில் நம்ம கோயிலுக்கு போறோம். நான் கூட போயிட்டு வந்திருக்கேன், போவேன் அப்பப்போ. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதே மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை, அவர் வந்து முஸ்லீம் தானே, எத்தனை முஸ்லீம் எங்க போறாங்க சொல்லுங்க? எங்கேயாவது உட்கார்ந்து வசூல் பண்ற இடத்துல இருந்து வசூல் பண்ண வேண்டியது, அப்புறம் அந்த பக்கம் போய் இருந்து இந்துக்களை இழிவுபடுத்த வேண்டியது, அப்புறம் வந்து இந்துக்களை மதம் மாறி சொல்ல வேண்டியது, அதுக்கு இந்த நிதியை பயன்படுத்த வேண்டியது, அவ்வளவுமே சொந்த காசுல இந்துக்கள் சூனியம் வைக்கிற வேலை மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல அது குறிப்பா வாவர் அங்க போறதை தவிருங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. நன்றி, வணக்கம்.